ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி 2.0 அப்புறம் கார் ப்ரைஸஸ் எல்லாம் 28%லேருந்து 18% வந்து கம்மியாக இருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 45,000 இருந்து 1,60,000 வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் வந்து ஆயிருக்கு. நம்ம டாட்டாவில் இருக்கிற எல்லா மாடல் கார்ஸோட பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸோரூமில் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு, அப்புறம் ஆன்ரோட் ப்ரைஸில் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ தான். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4,99,000 வந்து இருந்துச்சு. அதாவது பழைய ஜிஎஸ்டி ப்ரைஸில் பார்க்கும்போது 4,99,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இருந்தது. உங்களுக்கு ரோட் டாக்ஸி, இன்சூரன்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 5,92,200 வந்து இதோட ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்துச்சு. இப்போ புது ஜிஎஸ்டியோட வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,99,000 4,57,000 வந்து இப்போ ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸோரூம் ப்ரைஸு, ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 5,46,000 வந்து இப்போ வந்து கிடைக்குது. உங்களுக்கு பழைய ப்ரைஸுக்கும் இப்போ உள்ள ப்ரைஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45,400 வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது. இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் 45,000. இதில் நீங்கள் ஹையர் வேரியன்ட்னா போறீங்கன்னா, மிடில் வேரியண்ட், ஹையர் வேரியன்ட்னா போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்னுமே ட்ராப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட டிகோர் தான். இதில் வந்து எக்ஸ்எம்ங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,99,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இருந்தது. உங்களுக்கு ரோட் டாக்ஸி, இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது 7,13,000 வரைக்கும் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்துச்சு. இப்போ புது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் 5,99,000 5,48,000 வந்து இதோட எக்ஸோரூம் ப்ரைஸுங்கிறது வந்து வந்துருச்சு. உங்களுக்கு இன்சூரன்ஸ்லையுமே ப்ரைஸ் கம்மியாகும், ப்ளஸ் ரோட் டாக்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாகும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 6,54,000 வந்து இப்போ உள்ள ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது இதுலையும் கிட்டத்தட்ட ஒரு 58,800 வரைக்கும் இதுலேயே டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து பேஸ் வேரியன்ட்ல மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்லாம் போகும்போது உங்களுக்கு இதை விட இன்னுமே அதிகமாக வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தான். இதில் பியூருங்கிற வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட். இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 6,20,000 வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு பழைய ப்ரைஸ். உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்னு வரும்போது 7,36,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 5,67,000 இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 6,77,000 நம்ம வாங்கிக்கலாம். டோட்டலாக டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 59,000 வரைக்கும் பழைய ப்ரைஸுக்கும் இப்போ உள்ள ப்ரைஸுக்கு வந்து டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது போக ஒரு சில ஆஃபர்ஸுமே வந்து ஷோரூம் சைடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு 6 லட்சத்துக்கு வந்து நம்ம வந்து பஞ்சோட பேஸ் ரேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டீல்னு நான் சொல்லுவேன். பஞ்சுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா காசுமே வந்து ஆஃபர்ஸ்ங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி 10% போக, அது போக ஆல்ரெடி அவங்க இருக்கிற கன்சூமர் ஆஃபர், இன்சூரன்ஸ் ஆஃபர் இது எல்லாமே ஷோரூம்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அல்ட்ராஸோட ப்ரைஸ் பார்ப்போம். அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா XE 1.2 பெட்ரோல் இதுதான் வந்து பேஸ் வேரியன்ட். இதோட பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,80,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இருந்தது. உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 8 லட்ச ரூபா வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,30,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,52,000 நம்ம வந்து வாங்கிக்க முடியும். கிட்டத்தட்ட பழைய ப்ரைஸுக்கும் புது ப்ரைஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 53,000 வரைக்கும் பழைய ப்ரைஸுக்கும் புது ப்ரைஸுக்கும் வந்து டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கு உண்டான ஆஃபர் மட்டும் தான். அது உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்னா போகும்போது உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்குமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸுங்கிறது வந்து இருக்கும். ப்ளஸ் அது போக அடிஷனலாக ஷோரூம் சைடுமே வந்து ஆஃபர்ஸுங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம வந்து கார் வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் தான். இதில் பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,99,000 பழைய எக்ஸோரூம் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 18,50,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. இப்போ புது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,18,000 புது ப்ரைஸுங்கிறது வந்து வந்துருச்சு. இதில் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 1,76,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருக்குது. இதில் டோட்டல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89,000 வரைக்கும் டோட்டலாக வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. இது வந்து ஆன்ரோட் ப்ரைஸில் நான் சொல்ல டிஃபரன்ஸ் ஃபுல்லாகவே ஆன்ரோட் ப்ரைஸில் வர டிஃபரன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி. இதோட ஸ்மார்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,50,000 பழைய எக்ஸோரூம் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. அதோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 19 லட்ச ரூபா வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்தது. இப்போ புது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,66,000 புதிய எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 18,18,000 இதோட ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது வந்து வந்துடும். இதோட டோட்டல் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 90,000 வரைக்கும், கிட்டத்தட்ட 91,000 வரைக்கும் இதோட டோட்டல் டிஃபரன்ஸ்ங்கிறது வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் தான். இதோட பேஸ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 8,90,000 வரைக்கும் பழைய பேஸ் வேரியன்ட் வந்து இருந்தது. இப்போ புதுசாக வந்த ப்ரைஸ் பார்க்கும்போது 8,14,000 புதிய ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 10,50,000 வந்து பழைய ப்ரைஸுங்கிறது வந்து இருந்துச்சு. இப்போ புது ப்ரைஸில் வர ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,70,000 புது ப்ரைஸ் வந்து வந்துடுது. டோட்டலாக டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது 78,000 வரைக்கும் டோட்டலாகவே வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ல வந்து டிஃபரன்ஸுங்கிறது வந்து இருக்குது. இந்த நெக்ஸானில் டாப் அண்ட் வேரியண்டான ஃபியர்லெஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து டோட்டல் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1,60,000 வரைக்குமே டோட்டலாக வந்து டிஃபரன்ஸுங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா நெக்ஸானோட டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 15,60,000 பழைய எக்ஸோரூம் ப்ரைஸுங்கிறது வந்து இருந்துச்சு. உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 19 லட்சம் வரைக்கும் போணுச்சு. இப்போ புது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபாய்க்கே புதிய ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 17,43,000 வரைக்கும்
இப்போ உள்ள புது மாடலோட புதுசாக ஜிஎஸ்டி அப்டேட் ஆன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,60,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த ப்ரைஸ் ட்ராப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ட்ராப்புக்குலாம் இந்த வண்டிலாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.